கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன் என்கிறார். பாருங்க, இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல் நிமித்தமாக யோசியா ராஜாவினுடைய காலத்தில், குமாரனாகிய அவருடைய காலங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர்கள் தேவனுடைய எல்லா காரியங்களும் மீறி தேவனை கோபம் மூட்டினார்கள். அதாவது 7வது வசனம் சொல்லுது, நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளினாலே எனக்கு கோபம் மூட்டும்படிக்கு என் சொல்ல கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடினாலே அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான காரியங்களை சொல்கிறாரு. பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கைகளிலே உங்களை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களை சொல்கிறார். அந்த செய்கைகளுக்கு தக்கதாக பதில் அளிக்கிறார். அப்போதான் அந்த எரேமியாவுக்கு அந்த வார்த்தை உண்டாகி, அவர்களின் கிரியைகளுக்கு தக்கதாக அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாக நான் பதில் அளிப்பேன். அருமையானவர்களே, நாம் ஆண்டவர் பதில் அளிக்கிற தேவன். இன்னைக்கு இந்த கடைசி பாகத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். பதில் அளிக்கிறவர், பதில் அளிப்பேன் அப்படின்றாரு. எப்படி பதில் அளிப்புவார்? கிரியைகளுக்கு தக்கதாக பதில் அளிக்கிறார், செய்கைக்கு தக்கதாக பதில் அளிக்கிறார். அவர் பதில் அளிக்கிறவர். ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, 17ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று 12 பிரபுக்களோடு பெறுவான், அவன் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஜெபத்திற்கு குடும்பத்தின் விருத்தி அடையும்படியாக அவன் ஜெபித்தான். ஆபிரகாமுடைய குடும்பம், இஸ்மவேலுடைய வம்சம் இந்த ஜெபத்தின் விதமாக விருத்தி அடைந்தது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமின் ஜெபத்துக்கு பதிலை தந்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பதில் தருகிற தேவன். பாருங்க, இஸ்மவேலுக்காக ஜெபித்தா. இஸ்மவேல் வாக்கு தத்தத்தின்படி பிறந்த குழந்தை அல்ல. இருந்தாலும் அவன் முதலாவது பிறந்தபடினால இஸ்மவேலை குறித்த ஒரு பாரம் ஆபிரகாமுக்கு இருந்தது. இஸ்மவேலுக்காக அவன் ஜெபித்தான். கர்த்தர் மனம் இறங்கி அவனை பெருக பண்ணினார். அவனை 12 பிரபுக்களை அவன் பெறுவான்னு சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். விருத்தி அடைய செய்கிறான். அப்போ பதில் என்ன பதில் கிடைக்கும்? நம்ம ஜெபித்தா நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்கள் விருத்தி அடையும்படியாக பெருக்கத்தை காத்து தருகிறவராக இருக்கிறார். பதில் அளிக்கிற தேவன். 2வதாக பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 20வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அப்போ பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்போ இங்க எசேக்கியாவுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுகிறார். ஆயுசு நாட்கள் ஒரு நீடிப்பு, அதான் பதில். மரணம் வந்துவிட்டது, கர்த்தர் அவனை மரணத்தை குறித்து போட்டார், நீ மரித்து போவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனால் அவன் ஜெபம் பண்ணா, கர்த்தர் அவனுக்கு பதில் அளித்து தீர்க்காயுசு 15 ஆண்டு குட்டி கொடுத்ததை பார்க்கிறோம். 3வதாக யோசியா ராஜாவை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு இரக்கமான விடுதலையை கர்த்தர் தரார். அவன் பதில் தருகிறான். நம்ம ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறது. ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், இந்த 23ஆம் ஆண்டுல உங்கள் வாழ்க்கையில் பதில் கிடைக்காம போயிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். இந்த 2024ஆம் ஆண்டுல 23ல் எதற்கெல்லாம் பதில் கிடைக்கவில்லையோ, 2024ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தின் சத்தத்தையும் கேட்டு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பார். உன் கிரியைக்கு தக்கதாக பதில் அளிப்பார், உன் செய்கைக்கு தக்கதாக பதில் அளிப்பார். நம்ம ஆண்டவர் பதில் தருகிற தேவன். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, இப்படி தேவன் நமக்கு இந்த ஆண்டு பதில் அளிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், சில காரியங்கள் இருக்கிறது. இந்த ஆண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? போன ஆண்டு நம்ம எப்படி நடந்தோமோ தெரியாது. ஆனால் இந்த ஆண்டு எப்படி நடக்க வேண்டும் என்றால்,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது தேவ ராஜ்யத்தை நாம் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு எதை எதை தேடுகிறோம்? காலையில் எழுந்ததும் எதை எதை தேடுகிறோம்? எப்பொழுதும் எதை எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அருமையானவளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் தேட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடணும். இன்னைக்கு அநேக தேவ ராஜ்யத்தை தேடுவதில்லை. உலக இச்சைகள், உலக பொருட்கள், உலக காரியங்கள், இவைகள் மேலே தான் கவனம் போய் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது அநேகர் மறந்து போகிறார்கள். அநேக வாலிப தம்பிமார்கள் தேவ ராஜ்யத்தை தேடுவதில்லை. அநேக சகோதரிகள் தேவ ராஜ்யத்தை தேடுவதில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம் என்றால் நமக்கு கர்த்தர் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறா. நம்ம வேண்டுதலுக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறா. நாம் தேட வேண்டியது முதலாவது தேவ ராஜ்யத்தை நீங்களும் நானும் இன்னைக்கு தேட வேண்டும். தேவ ராஜ்யத்தை நாம் தேடுவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய எல்லா சத்தத்துக்கும் பதிலை இந்த ஆண்டு அளிப்பார். இரண்டாவது பார்ப்போம் என்றால் எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால் எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு பகுதி தான் அது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லப்படும். அப்போது தகப்பன் தாயை நாம் கனம் பண்ண வேண்டும். தகப்பனையும் தாயும் நாம் கனம் பண்ணால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களுக்கும் பதிலை தருவார். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடணும். ரெண்டாவது தாய் தகப்பன்களை, வாலிப சகோதர பிள்ளைகளே, தாய் தகப்பன்களை கனம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும் போது, மார்க் 9:35 சொல்லப்பட்டது, அப்போது அவர் உட்கார்ந்து 12 பேரை அழைத்து, எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையவனாக, எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். இங்கே அவளுக்குள்ள ஒரு போட்டி ஏற்பட்டு விட்டது. அவர்கள் ஒரு வீட்டில் எல்லாவற்றையும் பேசி கொண்டு இருக்கும்போது அவர்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற ஒரு தர்க்கம் ஏற்பட்டு விடுகிறது. யார் பெரியவன் என்ற ஒரு தர்க்கம் ஏற்படும் போது அவர்கள் இந்த காரியத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்றார், முதலவனாக இருக்கணும்னா நீ எல்லாருக்கும் கடையவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போது என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நாம் தாழ்ந்து பழக வேண்டும். நாம் உயர்வாக மேட்டிமையாக இல்லை, தாழ்ந்து இருக்கும்போது உன்னை முதன்மையாக கர்த்தர் உங்களை கொண்டு அமர வைப்பார். அருமையானவர்களே, நான்காவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அப்போது முதல் காய் என்னன்னா, ஊழியக்காரனுக்கு கொடு, ஊழியத்துக்கு காய் கொடு. முதல்ல நம் குடும்பங்கள், நம்ம எதுவாக இருந்தாலும் நாம் நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாம் தாராளமாக கொடுக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் குடும்பத்தை பஞ்சகாலம் மட்டும் போஷித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அநேகருக்கு ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு மனமில்லை, ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. எதற்கோ இன்னைக்கு அவள் கொடுக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சி வைத்தால் எல்லா வேலைகளுக்கும் அவர்கள் பணம் பட்டுவாடா செய்கிறார்கள். ஆனால் ஊழியக்காரர்களுக்கோ, அதை முன்னின்று ஜெபித்து ஆசீர்வாதம் போடுகிற ஊழியக்காரருக்கோ அவர்கள் எதுவுமே கொடுப்பதில்லை. அப்படி கொடுத்தாலும் மிகுந்த சொற்ப காணிக்கையை கொடுத்து விடுகிறார்கள். கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை தராரு. ஆனால் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது கொஞ்சமாக நம்ம கொடுக்கறதை பார்க்கிறோம். திரளாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், கடவுள் ஊழியத்துக்காக கொஞ்சமாக கொடுக்குறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்கும்போது, ஊழியக்காரர்களுக்காக கொடுக்கும்போது கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர். நிறைய பேருக்கு அந்த மனப்பூர்வம் இல்லை, மனசு வரவில்லை. மனம் உண்டால் கர்த்தருக்கு மார்க்கம் இருக்கும். அருமையானவர்களே, அவர் கர்த்தருக்காய் ஊழியத்துக்காய் முதல் அடையை பண்ணி கொடுத்த போது பஞ்சகாலம் மட்டும் அவளை கர்த்தர் போஷித்தாருங்க. இன்னைக்கு நமக்கு பதில் கிடைக்காம போகிறதுன, இன்னைக்கு ஊழியத்துக்கு கொடுப்பதில்லை, ஊழியங்களுக்கு கொடுப்பதில்லை, ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பதில்லை. நாம் அப்படி செய்யும் போது, கர்த்தருக்காக நாம் கொடுக்கும்போது, பல துன்பத்தில் கஷ்டத்தில் ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும்போது, கிராமங்களில் மிஷனரி பணிகளை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அதுக்குரிய பலன். ஏனென்றால் அந்த ஊழியங்களை உங்களால் செய்ய முடியாது, நம்மளால் போய் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் அதை செய்கிறவர்களுக்கு நாம் ஒரு படி அளக்கும் போது
கர்த்தர் உங்களுக்கு படி அளந்து உங்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் தேவனா இருக்கிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது, அப்படியா முதலாவது சபையில் நம்ம கூடி வரணும். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் கட்டளை எடுக்கிறார். அப்போ முதல்ல நம்ம சபை கூடி வரணும். சபைக்கு கூடி வரணும். முதல்ல நம்ம அதுதான் செய்யும். எல்லாத்துக்கும் போகலாம் வரலாம். ஆனால் எப்போதெல்லாம் சபை கூடுகிறதோ அப்போல்லாம் சபை கூடி வரதில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா காரியங்களும் செய்கைக்கு தக்கதான பதிலை கொடுப்பார். உங்கள் வாஞ்சை விருப்பங்களுக்கு பதிலை தருவார். விண்ணப்பத்தை சத்தத்துக்கு பதில் தருவார். உன் இருதய அங்கலாய்ப்புகளை கத்தர் கேட்டு உனக்கு பதில் தருவார். இந்த 2024ஆம் ஆண்டில் உங்களுக்கு பதில் தருகிற ஆண்டாக, 23ல் பதில் கிடைக்காமல் இருந்தால் 24வது வருடத்தில் கத்தர் உங்களுக்கு பதிலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி பதில் தருவார்? உன் கிரியைகளுக்கு தக்கதாக, உன் கைகளின் செய்கைக்கு தக்கதாக உன் பலன் கொடுப்பார். அந்த பலன் அந்த பதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த பதிலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய பதில் நமக்கு வரணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவராஜ்யத்தை தேடணும், தாயின் தகப்பனை கனம் பண்ணணும், நம்ம மற்றவர்கள் முன்னாடி தாழ்ந்து பழக வேண்டும், 4வது ஊழியக்காரர்களுக்கு ஊழியங்களுக்காய் கொடுக்க வேண்டும், 5வது சபை கூடி வர வேண்டும். இப்படி நம்ம 5 காரியங்களை செய்யும் போது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான கிரிகளை கர்த்தர் உங்களுக்கு செய்து இந்த 2024ஆம் வருடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவள் கிரியைகளுக்கு தக்கதாக, அவள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக நீ இது பதில் அளிப்பீராக. பதில் கொடுக்கிற தேவன் என்ற தலைப்பில் செய்தியை கேட்டிருக்கிறார்கள். இவளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டவள் பதில் கிடைக்கலையே அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு 2024ஆம் ஆண்டில் தகுந்த பதில்கள் கிடைக்கட்டும், நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதே மேல சொல்லப்பட்டது போல கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேற பண்ணுங்க, ஆசீர்வதித்து நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.